திருவெம்பாவை பதிகம் 11. மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் கூடைந்து கூடைந்து உன் கழல் பாடி ஐயா வழி அடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோரெம்பாவாய். சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேரென சப்தம் எழுப்பி குளித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடி உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவ நோன்பு நிறைவேற்றி வர்றதை நீங்கள் அறிவிங்க. சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அணைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக. உலகத்தில் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொண்டு தான் போகிறான். யானையும் சிலந்தியும் பறவைகளை கூட அவனால் ஆட்கொள்ளப்பட்ட தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவன் பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான். பேச திறன் இருந்தாலும் மனதுக்குள் படிக்கும் திறனை தந்திருக்கிறார். எனவே கிடைத்திருக்கிற இந்த மானிட பிறவியை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நமச்சிவாய் என்று அவன் திருநாமம் சொல்லி பிறப்பற்ற நிலையடைய வேண்டும் என்று இந்த பாடல் உணர்த்துகிறது.